வழிபாடு சேனல் சார்பாக ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுது உங்கள் சைலஜா மோகன். நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நல்ல பயனுள்ள தகவல்களை கொண்ட எல்லோருக்கும் சுவாரஸ்யமான ஆன்மீக சிறுகதைகள். இனிமே வர பதவிகளிலும் இதே போன்ற ஆன்மீக சிறுகதைகளை வழங்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். லீலா சூரிய ஒளிப்படும் தோட்டத்தில் அமர்ந்து தனது பாட்டியோட ஜபமாலையில இருந்த வழவழப்பான மரமணிகளை எண்ணிக்கிட்டு இருந்தான். அவ பாட்டியிடம் அந்த மாலையை காட்டி, பாட்டி, ஏன் இந்த மாலையில இவ்வளவு மணிங்க இருக்கு, அதுவும் 108? பாட்டி புன்னகையோட அவளது கண்களை சுற்றியுள்ள மெல்லிய கோடுகளில் ஒளி பளபளக்க, அதுவா லீலா குட்டி, 108 அப்படிங்கிற எண் ஒரு சிறப்பான மாயமான எண். அது உன்னையும் என்னையும் ஏன் மேல உள்ள நட்சத்திரங்களை கூட இணைக்கும் எண். முதல்ல உன் உடலில் இருந்து ஆரம்பிக்கலாம். பாட்டி மெதுவா சொல்லிக்கிட்டே தன்னோட கைய லீலாவோட இதயத்தின் மேல மென்மையா வச்சா. பண்டைய காலத்துல மக்கள் தங்கள் இதயத்துல சரியாக வந்து சேரும் 108 சிறப்பு ஆற்றல் வழிகள் இருப்பதாக உணர்ந்தாங்க. அவற்றை அவங்க நாடிகள் அழைச்சாங்க. பாட்டி தொடர்ந்தாள், இந்த 108 வழிகள் உனக்குள் இருக்கும் வாழ்வின் உணர்வை முழுவதும் கொண்டு செல்கின்றன. நீ மெதுவா சுவாசிக்கும் போது உனது சொந்த தனிப்பட்ட பிரபஞ்சத்திற்குள் இருக்கும் எல்லா 108 பாதைகளையும் அமைதிப்படுத்துற. லீலா மெதுவா தலையசைச்சா. அப்படின்னா நாம எண்ணுவது உள்ளே இருப்பதற்காகவா என்று கேட்டாள் லீலா. பாட்டி, சரியா சொன்ன, அதுதான் ஆன்மீக பகுதி. நாம் 108 மணிகளை எண்ணும்போது அது மனதுக்கு ஒரு வேலையை கொடுக்குது. அது உனது எண்ணங்கள் அமைதியற்ற தவளைகள் மாதிரி தாவுவதை தடுக்குது. ஒவ்வொரு எண்ணிக்கையும் ஒரு அமைதியான படி. பாட்டி மேலும் விளக்கினாள், அது ஒரு சிறிய பிரார்த்தனை அல்லது ஒரு கவனத்தின் தருணம். அமைதிக்கும் சமாதானத்திற்கும் செல்லும் பாதையை அகலமாகவும் தெளிவாகவும் மாற்ற 108 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுது. இயற்கை பற்றி என்ன? லீலா மேலே உயரத்தில் பறக்கும் ஒரு பறவையை பார்த்து கேட்டாள். 108 மேகங்களுடன் இணைகிறதா? பிரபஞ்சம் 108 எண்ணை விரும்புகிறது. பாட்டி மேலே பார்த்து கொண்டே சொன்னாள். பூமியிலிருந்து சூரியனுக்கான தூரம் சூரியனின் விட்டத்தை போல சுமார் 108 மடங்கு உள்ளது. சந்திரனுக்கான தூரம் சந்திரனின் விட்டத்தை போல சுமார் 108 மடங்கு உள்ளது. ஆச்சரியம், லீலா மெதுவாக சொன்னாள். அப்படியானால் என் இதயத்திற்கு அருகில் உள்ள சிறிய இடத்தையும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயுள்ள பெரிய இடத்தையும் இந்த மணிகள் இணைக்கிறதா? பாட்டி அந்த மாலையை எடுத்து லீலாவின் கழுத்தில் அணிவித்தாள். இது அனைத்தும் ஒரே வட்டம் லீலா. 108 என்பது நீ ஒருபோதும் வெறுமனே நீ மட்டும் இல்லை என்பதை காட்டும் ஒரு இரகசிய வரைபடம். நீ உடலின் ஒரு பகுதி, அமைதியின் ஒரு பகுதி மற்றும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை கொண்ட ஆன்மீக சிறுகதைகளை எங்கள் தினம் ஒரு இறை வழிபாடு சேனல்ல பின்வரும் நிகழ்ச்சிகளில் பதிவிடுகிறோம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.